3 புதிய குற்றவியல் சட்டங்களும் அமலுக்கு வந்துள்ள நிலையில் 3 சட்டங்களும் முழுமையாக தமிழில் கிடைக்கப்பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய சட்டங்களில் காவல்துறையின் உரிமைகள் மட்டுமே பாதுகாக்கப்பட்ட நிலையில் புதிய சட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் புகார்தாரரின் உரிமைகளையும் பாதுகாக்கும் அம்சங்கள் உள்ளன என அவர் தெரிவித்தார். புதிய சட்டங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது என்றும் கும்பல் கொலைகள் வரையறுக்கப்பட்டு கடுமையான தண்டனைக்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தேச விரோத செயல்களுக்காக புதிய சட்டத்தில் புதிய பிரிவு சேர்க்கப்பட்டு இந்தியாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு தீங்கு விளைவிப்பவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் எந்த ஒரு வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டாலும் உச்சநீதிமன்றத்தில் 3 ஆண்டுகளுக்குள் நீதி கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சட்டத்திற்கு தமிழகத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த சட்டமும் தமிழில் கிடைக்கப்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அவை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளன. இந்த சட்டங்களை எதிர்த்து தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் என்ற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அவர் தனது மனுவில் நாட்டில் உள்ள 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்களில் 9 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் மட்டும்தான் ஹிந்தி அலுவல் மொழியாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் சட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் ஹிந்தி மொழியில் இயற்றப்பட்ட 3 சட்டங்களும் அரசியல் சட்டத்திற்கு விரோதமானவை என அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் சாலையோர வியாபாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்யவில்லை என இந்திய ரயில்வே துறை விளக்கம் அளித்துள்ளது. நாடு முழுவதும் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் அந்த சட்டங்களின் கீழ் முதல் வழக்காக டெல்லி கம்லா மார்க்கெட்டில் சாலையோரம் தண்ணீர் விற்பனை செய்த வியாபாரி பங்கஜ்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்று இந்திய ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.